ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். குட்டி மினி விளாக் பார்க்கலாங்களா? சண்டே அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணிக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டிக்கணும். 2 கேஜி சீரக சம்பா ரைஸு, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பிரியாணி தாளிக்க ஆரம்பித்தாச்சு. எண்ணெய் காஞ்சந்தி, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். அப்போ தான் பிரியாணி நல்ல கலர் கொடுக்கும். சில பேர்லாம் பிரியாணி கலராக வரணுங்கிறதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆயிலில் வணக்க பிரியாணிக்கு நேச்சுரலாக கலர் வந்துடும். ஸோ இது பிரியாணி மசாலா ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேபி எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தூங்க மாட்டாங்க. நான் இங்கே பார்க்குறதுக்குள்ளே அம்மா பச்சை மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தக்காளிலாம் போட்டு சிக்கனும் போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ அரிசி போடுறோமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சந்தி அரிசி போட்டு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா தூவி ஒரு 20 மினிட்ஸ் தம்மு விட்டுறணும். தம் விட்டதுக்கப்புறம் கீ போட்டு 2 இலக்குனா சூப்பரான பிரியாணி, சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக சிக்கன் 65 தயிர் பச்சடி தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.